ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிற்குதா? முரளி தேதி 6/9/2024. பாபா சொல்றாங்க, மீட்டே बच्चे, तुम्हारी यह पढ़ाई सोर्स ऑफ इनकम है. इस पढ़ाई से 21 जन्मों के लिए कमाई का प्रबंध हो जाता है. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த படிப்பு கல்வி வருமானத்திற்கான ஆதாரம் ஆகும். இந்த படிப்பினால் 21 பிறவிகளுக்காக வருமானத்திற்கான ஏற்பாடு ஆகிவிடுகிறது. இந்த ஒரு முறை படிக்கிறதுனால 21 பிறவிகளுக்கு வருமானத்திற்கான ஏற்பாடு ஆகிவிடுகிறது. கேள்வி, முக்தி தாமமே ஜானா கமாய் ஹே யா காட்டா? முக்தி தாமத்திற்கு செல்வது வருமானமா அல்லது நஷ்டமா? பதில், भक्तों के लिए यह भी कमाई है, क्योंकि आधा कल्प से शांति शांति मांगते आए हैं. बहुत मेहनत के बाद भी शांति नहीं मिली. பாபா சொல்றாங்க, பக்தர்களுக்கு இது கூட வருமானம் தான். முக்தி தாமத்துக்கு செல்வது கூட வருமானம் தான். ஏன்னா அரை கல்பமாக சாந்தி வேணும் தானே கேட்டுட்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப உழைத்த பிறகும் கூட பக்தர்களுக்கு சாந்தி கிடைக்கல. अब बाप द्वारा शांति मिलती है, अर्थात शांति धाम में जाते हैं, तो यह भी आधा कल्प की मेहनत का फल हुआ. इसलिए इसे भी कमाई कहेंगे, घाटा नहीं. பாபா சொல்றாங்க, இப்ப பாபா மூலமாக சாந்தி கிடைக்கிறது. அதாவது முக்தி தாமத்துக்கு போறாங்க. அப்போ இது கூட அரை கல்பம் செய்த உழைப்பிற்கான பலனாகிவிட்டது. அதனால இதை கூட வருமானம் என்று தான் சொல்லலாமே தவிர நஷ்டம் கிடையாது. சாந்தி வேணும்னு கேட்டாங்க, சாந்தி தாமத்தில் தான் சாந்தி கிடைக்கும். அரைக்கல்பமாக அந்த சாந்திக்காக அவங்க பாடுபட்டதுனால உழைச்சதுனால அதற்கான பலன் தான் சாந்தி தாம வீட்டில் போய் சாந்தி அனுபவிக்கிறது. அப்போ அந்த கேட்ட சாந்தி கிடைச்சிருச்சு இல்லையா? அப்போ அது வருமானம் தானேன்னு சொல்கிறாங்க பாபா. சாந்தி தாம வீட்டுக்கு போகிறதுங்கிறது என்ன கிடையாது, முக்தி தாமத்துக்கு போகிறது நஷ்டம் கிடையாது. तुम बच्चे तो जीवन मुक्ति में जाने का पुरुषार्थ करते हो. ஆனால் குழந்தைகளாகி நீங்க சாந்தி தாமம் போறதோட நிப்பாட்டிடல. பாபா சொல்றாங்க, ஜீவன் முக்திக்கு செல்வதற்கான முயற்சி செய்கிறீர்கள். तुम्हारी बुद्धि में अभी सारे वर्ल्ड की हिस्ट्री ஜியோகிராஃபி नाच रही है. உங்களுடைய புத்தியில் இப்பொழுது முழு உலகத்தினுடைய வரலாறு பூகோளம் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன? பாபா சொல்லுவாங்க இல்லையா, ஞானத்தின் டான்ஸ் புத்தியில் ஆடணும்னு சொல்லுவாங்க இல்லையா பாபா. ஸோ புத்தியில் முழு உலகத்தினுடைய வரலாறு பூகோளம் புத்தியினுடைய சிந்தனையில் இருந்துகிட்டே இருக்கிறது. ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों को रूहानी बाप ने यह तो समझाया है कि रूह ही सब कुछ समझती है. பாபா சொல்கிறாங்க, இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை இதையும் புரிய வச்சிருக்கிறாங்க. என்ன புரிய வச்சிருக்காங்க? எடுத்ததுமே சொல்கிறாங்க, பாபா நான் புரிய வச்சிருக்கிறேன். என்ன புரிய வச்சிருக்கிறாங்க? ஆத்மாதான் அனைத்தையும் புரிந்து கொள்கிறது. ஸோ எடுத்த ஃபஸ்ட்டு லைன்லே பாபா நாம ஆத்மாங்கிற உணர்வை ஏற்படுத்திட்டாங்க, நினைவை ஏற்படுத்திட்டாங்க. என்ன சொல்கிறாங்க பாபா? இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை ஆத்மா தான் எல்லாமே புரிஞ்சுக்கிறதுங்கிறத நினைவுபடுத்திட்டாங்க. इस समय तुम बच्चों को रूहानी दुनिया में बाप ले जाते हैं. இந்த சமயம் குழந்தைகளாகி உங்களை ஆன்மீக உலகத்துக்கு பாபா அழைச்சிட்டு போறாங்க. उनको कहा जाता है रूहानी दैवी दुनिया, इसको कहा जाता है जिस्मानी दुनिया, मनुष्यों की दुनिया. அந்த உலகத்தை ஆன்மீக தெய்வீக உலகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தை உலகாயத சரீரத்துடன் இருக்கும் உலகம் இல்லையா, மனிதர்களின் உலகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தை அது ஆன்மீக உலகம். பாபா சொல்றாங்க ஆன்மீக தெய்வீக உலகம் சொல்றாங்க பாபா. बच्चे समझते हैं दैवी दुनिया थी, यह दैवी मनुष्यों की पवित्र दुनिया थी. தெய்வீக உலகம் இருந்தது, அது தெய்வீக மனிதர்களுடைய பவித்திரமான உலகமாக இருந்ததுன்னு குழந்தைங்க புரிஞ்சிருக்கீங்க. अभी मनुष्य अपवित्र हैं, इसलिए उन देवताओं का गायन पूजन करते हैं. ஆனால் இப்போ மனிதர்கள் அப்பவித்திரமாக இருக்கிறாங்க, அதனால தான் அந்த
பவித்திரமான தேவதைகள் வாழ்ந்தாங்க இல்லையா, அவர்களுக்கு மகிமை பாடுறாங்க, அவர்களுக்கு பூஜை பண்றாங்க. यह स्मृति है कि बरोबर पहले झाड़ में एक ही धर्म होगा, விராட் ரூபமே ஜாடு பர் பி சம்ஜானா ஹே. பாபா சொல்றாங்க, மரத்துல முதல்ல ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும் என்பது இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு இல்லையா. விராட ரூப சித்திரத்துல மரத்தை பற்றியும் புரிய வைக்கணும். इस झाड़ का बीज रूप ऊपर में है, झाड़ का बीज है बाप, फिर जैसा बीज वैसा फल अर्थात पत्ते निकलते हैं. பாபா சொல்றாங்க, இந்த மரத்தினுடைய விதை ரூபமானவர், விதை எங்க இருக்கிறாரு, மேல இருக்கிறார். மரத்தினுடைய விதை யாரு, பாபா இல்லையா. பிறகு எப்படி விதையோ அதற்கேற்ற பலன் கிடைக்கும் இல்லையா. அதாவது இலைகள் வெளிப்படுகின்றன. முதல்ல பாபா பரம் பவித்திர கடல், அடுத்து அவர்கிட்ட இருந்து உருவாகிறவங்க ஃபர்ஸ்ட் சத்தியத்தில் எப்படி வர்றாங்க, தேவதைகள் சம்பூர்ண சத்தோ பிரதானமாக சம்பூர்ண பவித்திரமாக வர்றாங்க இல்லையா. முதல்ல விதை எப்படி இருக்குதோ அது முதல்ல வரக்கூடிய இலைகள் ரொம்ப நல்ல இலைகள் தான் வரும். எஹ்பி வண்டர் என்ன கித்தனி சோட்டி சீஸ் கித்தனா ஃபல தேத்தி ஹே. பாபா இது கூட ஆச்சரியமான விஷயம் இல்லையா. இவ்வளோ சின்ன பொருள் எவ்வளோ பலனை கொடுக்குது, சின்ன விதை. ஆனால் மரம் எவ்வளோ பெருசு, அதில் எவ்வளோ இலைகள், எத்தனை கிளைகள், எத்தனை இலைகள், எத்தனை பூக்கள், காய்கள், கனிகள் இல்லையா. ஆச்சரியமான விஷயம். பாபா ஆச்சரியப்படுறாங்க. கித்தனா உன்கா ரூப பதல்தா ஜாத்தா ஹை. எப்படி பாருங்க, சின்ன விதையிலிருந்து அந்த மரத்தினுடைய ரூபம் எவ்வளோ மாறிக்கிட்டே இருக்கிறது. இஸ் மனுஷ்ய சிருஷ்டி ரூபி ஜாடு को कोई नहीं जानता, इसको कहा जाता है कल्प वृक्ष, उसका बस गीता में ही वर्णन है. ஆனா இந்த மனித சிருஷ்டி என்ற மரத்தை பற்றி யாருமே அறியவில்லை. இதைத்தான் கல்ப விருட்சம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கல்ப விருட்சத்தை பற்றி கீதையில் மட்டும்தான் வர்ணனை இருக்குதுன்னு சொல்றாங்க பாபா. सब जानते हैं गीता ही नंबर 1 धर्म का शास्त्र है. शास्त्र भी नंबरवार तो होते हैं ना, कैसे नंबरवार धर्मों की स्थापना होती है यह भी सिर्फ तुम ही समझते हो और कोई में भी यह ज्ञान होता नहीं. பாப்பா சொல்றாங்க, எல்லோருக்குமே தெரியும். என்ன தெரியும், கீதை தான் நம்பர் 1 தர்ம சாஸ்திரம்ங்கிறது எல்லோருக்குமே தெரியும். சாஸ்திரங்கள்ல கூட வரிசை கிரமம் இருக்குது இல்லையா, நம்பர் வார் இருக்கிறது இல்லையான்னு சொல்றாங்க பாபா. எப்படி நம்பர் வார் தர்மங்கள் ஸ்தாபனை ஆகிறது. இப்ராஹிம் இஸ்லாமிய தர்மத்தை ஸ்தாபனை பண்றார், அப்புறம் புத்த தர்மம், அப்புறம் கிறிஸ்துவ தர்மம், இப்படி வரிசை கிரமமாக தர்மம் ஸ்தாபனை ஆகுது இல்லையா. அதே போல அந்த தர்மத்தின் சாஸ்திரத்துல கூட என்ன இருக்குதுன்றாங்க பாபா, வரிசை கிரமம் இருக்கிறது. இதை கூட குழந்தைகளாகி நீங்க தான் புரிஞ்சிருக்கிறீங்க. வேறு யாருக்குள்ளேயுமே இந்த ஞானம் கிடையவே கிடையாது. तुम्हारी बुद्धि में है पहले पहले किस धर्म का झाड़ होता है, फिर उनमें और धर्मों की वृद्धि कैसे होती है. பாபா சொல்றாங்க, முதல்ல எந்த தர்மத்தின் மரம் உருவாகுது, பிறகு அதிலிருந்து மற்ற தர்மங்கள் எப்படி விருத்தி அடைகிறது, இதெல்லாம் உங்க புத்தியில இருக்குது. इसको कहा जाता है विराट नाटक. இதைத்தான் விராட நாடகம் என்று சொல்லப்படுகிறது. बच्चों की बुद्धि में सारा झाड़ है, झाड़ की उत्पत्ति कैसे होती है, मुख्य बात है यह. குழந்தைகளுடைய புத்தியில முழு மரமும் இருக்குது. முழு மரத்தை பற்றி விதையிலிருந்து மரத்தினுடைய எண்டு வரைக்கும் உள்ள முழு ஞானம் இருக்குது. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். பாபாட்ட இருக்குது அது, அந்த ஞானம். அது அத்தனை ஞானமும் நம்ம கிட்ட இருக்குது. மரத்தை கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. விதையிலிருந்து எத்தனை வேர்லேருந்து, தண்டிலிருந்து, கிளைகள்லேருந்து, அதில் இன்னைக்கு கலியுகத்தினுடைய எண்டு. பாபா அந்த மரம் படத்தில் மேலே பிரம்மா பாபா நின்றுட்டு இருப்பார் இல்லையா. அப்புறம் 2 பூனை இருக்கும். எல்லா ஞானமும் நம்ம புத்தியில் இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம், 5000 ஆண்டுகளுக்கான விஷயம் நம்முடைய புத்தியில் இருக்குது. அதுதான் பாபா சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய புத்தியில் தான் இந்த முழு மரமும் இருக்குது. झाड़ की उत्पत्ति कैसे होती है, मुख्य बात है यह. மரம் எப்படி உற்பத்தி ஆகிறது, எப்படி வளருது, இதெல்லாம் முக்கியமான விஷயம். எப்படி இந்த மரம் உருவாகிறது, கல்ப மரம், இது முக்கியமான விஷயம். देवी देवताओं का झाड़ अभी नहीं है और सब टाल टालियां कड़ी है. बाकी आदि सनातन देवी देवता धर्म का फाउंडेशन है नहीं. தேவி தேவதைகளுடைய இந்த அடிமரம் இருக்கு இல்லையா, அது இப்போ இல்லை. மற்றபடி கிளைகள் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறது. மற்றபடி ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்ற அந்த அஸ்திவாரம் இன்னைக்கு இல்லை. यह भी गायन है,
एक आदि सनातन देवी देवता धर्म की स्थापना करते हैं, बाकी और सब धर्म विनाश हो जाते हैं। अभी तुम जानते हो कितना छोटा सा दैवी जाड़ होगा, फिर और सब इतने धर्म होंगे ही नहीं. பாபா சொல்றாங்க, ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை பகவான் பண்றாருங்கிற மகிமை இருக்குது. மற்ற எல்லா தர்மங்களும் விநாசமாகி விடுகின்றன. இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, தெய்வீக மரம் எவ்வளவு சின்ன மரமா இருக்கும். தேவதைகளின் மரம் முதல்ல வெறும் 9 லட்சம் பேர் தானே இருப்பாங்க. அது எவ்வளவு சின்னமா இருக்கும், சின்னதாக இருக்கும். பிறகு மற்ற எல்லா அந்த தேவதா தர்மம் இருக்கும்போது மற்ற எந்த தர்மமுமே இருக்காது. ஜாடு பெஹலே சோட்டா ஹோத்தா ஹே ஃபிர் படா ஹோத்தா ஜாத்தா ஹே. எப்பொழுதுமே மரம் முதல்ல சின்னதாக தான் இருக்கும், அப்புறம் தான் பெருசாயிட்டே போகும், வளர்ந்துட்டே போகும் இல்லையா. படுத்தே படுத்தே அபி கித்னா படா ஹோ கயா ஹே. பாருங்க, இந்த தெய்வீக மரம் சின்ன மரமாக இருந்தது, வளர்ந்து 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 எவ்வளோ பெரிய மரம் ஆயிடுச்சு. அபி உன்கி ஆயு பூரி ஹோத்தி ஹே. பெருசாயிடுச்சு மரம். இப்போ என்ன ஆயிடுச்சு, அதனுடைய ஆயுள் முடிஞ்சிருச்சு. பார்க்குறோம் இன்னைக்கு ப்ராக்டிக்கல் பார்த்துட்ருக்குறோம். எல்லா இடத்துலையும் வெள்ளம், எங்கே பார்த்தாலும் வெள்ளம். நார்த்தில் வெள்ளம், சவுத்தில் வெள்ளம் பார்க்குறோம் இல்லையா. விநாசம் ஆரம்பமான மாதிரி ஃபீல் ஆகுது. எங்கே பார்த்தாலும் இயற்கையினுடைய சீற்றம் பாரதத்தில். சாதாரண மழை எங்கேயுமே போயில. அந்த மாதிரி இருக்கிற தெரியுது இல்லையா. பாபா ஆயுள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க பாபா. इनसे बैनियन ट्री का मिसाल बहुत अच्छा समझाते हैं. பாபா சொல்ல கல்ப மரத்தோட எதை ஒப்பிடுறாங்க பாபா எப்பொழுதுமே முரளியில்? ஆலமரம். விழுதுகள் தாங்கிட்டு இருக்குது, விழுதுகளும் இன்னைக்கு போச்சு. இன்னைக்கு நிலமா அப்படித்தான் இருக்குது இல்லையா. यह भी गीता का ज्ञान है जो बाप तुम्हें सम्मुख बैठ सुनाते हैं, जिससे तुम राजाओं का राजा बनते हो. பாபா சொல்றாங்க, இது கூட கீதை ஞானம். இதை பாபா உங்களுக்கு எதிரில் உட்கார்ந்து சொல்றாங்க. இதன் மூலமாக நீங்க ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆகிறீங்க. இந்த கீதை ஞானம் எதிரில் பாபா வந்து சொல்றதை கேட்டுட்டு நம்ம என்ன ஆகிறோம், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆகிறோம். फिर भक्ति मार्ग में यह गीता शास्त्र आदि बनेंगे. यह अनादि ड्रामा बना हुआ है, फिर भी ऐसे ही होगा. பாபா சொல்றேன், பிறகு பக்தி மார்க்கத்தில் பாபா இப்போ சொல்றாங்க இல்லையா, கீதை இதுதான் பக்தி மார்க்கத்தில் கீதை சாஸ்திரமாக உருவாகும். கீதை சாஸ்திரம் போல மற்ற சாஸ்திரங்களும் பக்தி மார்க்கத்தில் உருவாகும். இது அனாதியான நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால மறுபடியும் இதே போல அடுத்த கல்பத்தில் எல்லாமே உருவாகும்னு சொல்றாங்க பாபா. फिर जो जो धर्म स्थापन होंगे उनका अपना शास्त्र होगा. பிறகு மூன்றாவது யுகத்தில் தர்மங்கள் ஸ்தாபனை ஆகும் இல்லையா. அப்போ அந்த தர்ம பித்தாக்கள் சொன்னது திரும்ப சாஸ்திரங்களாக உருவாகும். இந்த கல்பத்தில் என்ன நடந்ததோ இது அடுத்த கல்பத்திலே அப்படியே திரும்ப நடக்கும். सिख धर्म का अपना शास्त्र, क्रिश्चियन और बौद्धियों का अपना शास्त्र होगा. अभी तुम्हारी बुद्धि में सारे वर्ल्ड की हिस्ट्री ஜியோகிராஃபி नाच रही है. சீக்கிய தர்மத்தினுடைய சாஸ்திரம் தனி, கிறிஸ்தவர்களுடைய சாஸ்திரம் தனி, பௌத்த தர்மத்தை சேர்ந்தவர்களுடைய சாஸ்திரம் தனி. எல்லா சாஸ்திரங்களும் மூன்றாவது யுகமான துவாபரயுகத்தில் அவரவர் நேரத்தில் உருவாகும் இல்லையா. பாபா சொல்றாங்க, முழு உலகத்தினுடைய வரலாறு பூகோளம் இப்போ உங்களுடைய புத்தியில நடனம் ஆடிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நினைக்கிறோம்னா அர்த்தம் என்ன? தர்மங்களை நினைக்கிறோம், மரத்தை நினைக்கிறோம், அடிமரத்தை நினைக்கிறோம், கிளைகளை நினைக்கிறோம். மரம் சின்னதாக இருக்கிறது, அப்புறம் வளர்ந்துருச்சு, இப்போ முடிஞ்சிருச்சு அதனுடைய ஆயுள். இதெல்லாம் சொல்லும்போது புத்தியில் என்ன வருது? பாபா முரளி சொல்லும் போது அதை மனக்கண்ணில் அப்படியே காட்சியாக பார்க்கணும்னு பாபா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, தாதிமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாபா எங்கெங்கெல்லாம் புத்தி பாயிண்ட்டை கொட்டிட்டு போகிறாங்களோ அங்கெல்லாம் போகணும். இப்போ வந்ததுலேருந்து பாபா தர்மங்களை பற்றியும் மரத்தை பற்றியும் சொல்கிறாங்கன்னா புத்தியில் என்ன, புத்திங்கிற கண்ணுக்கு முன்னாடி எந்த சித்திரம் இருக்கணும்? மரம் இருக்கணும். அதனால்தான் பாபா சொல்றாங்க, முழு உலகத்தினுடைய வரலாறு பூகோளம் உங்களுடைய புத்தியில நடனம் ஆடிக்கிட்டே இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா, நடனம் ஆடிக்கிட்டே இருக்குது. புத்தி ஞான டான்ஸ் கர் ரஹி ஹே. பாபா சொல்றாங்க, இப்போ உங்க புத்தி ஞான நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறது. ஆடிட்டு இருக்குதா? பாபா இப்படிலாம் சொல்றாங்களா? புத்தி அங்கங்கெல்லாம் போகுதா? ஒரு தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு, அப்போ வேற தர்மங்கள் இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த அஸ்திவாரம் இல்லை. சொல்லும் போது பார்க்கணும் அந்த மரத்தில், அதை உணரணும். அப்போ அந்த பாயிண்ட் என்ன ஆகாது? மறக்கவே மறக்காது இல்லையா. பாபா சொல்கிறாங்க, இப்போ உங்களுடைய புத்தி ஞான டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. तुम सारे जाड़ को जान गए हो, कैसे कैसे धर्म आते हैं, कैसे वृद्धि को पाते हैं, फिर अपना एक धर्म स्थापन होता है, बाकी खलास हो जाते हैं. முழு மரத்தை பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. எப்படி இப்படி தர்மங்கள் வராங்க, மற்ற தர்மங்கள் எப்படி உருவாகுது, எப்படி அது வளர்ச்சி அடையுது. பிறகு நம்முடைய ஒரு தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்படி ஸ்தாபனை ஆகுது. அந்த தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகும்போது மற்ற எல்லாம் அழிஞ்சிடுது.
गाते हैं ना பாபா சொல்றாங்க இதெல்லாம் உங்க புத்தியில இருக்குது இல்லையா गाते हैं ना ज्ञान सूर्य प्रगटा अभी बिल्कुल अंधेरा है ना என்ன பக்தியிலே பாடல் பாடுறாங்க இல்லையா ஞான சூரியன் உதயமானதும் அஜ்ஞான இருள் மறைஞ்சிடுது பாபா சொல்றாங்க ஆனா இப்ப முற்றிலும் கார் இருள் இருக்குது இல்லையா कितने ढेर मनुष्य हैं फिर यह इतने सब होंगे ही नहीं इन लक्ष्मी नारायण के राज्य में यह थे नहीं இன்னைக்கு எத்தனை நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க பிறகு இன்னைக்கு இருக்கிற அத்தனை மனிதர்களும் இருக்க மாட்டாங்க இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்துல இன்னைக்கு இருக்கிற 200 கோடி மனிதர்களும் இருக்க மாட்டாங்க மொத்தமே எத்தனை பேர்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க வெறும் 9 லட்சம் தான் சின்ன மரமா தானே மரம் வளரும் இல்லையா फिर एक धर्म स्थापन होना ही है பிறகு ஒரே ஒரு தர்மம் மட்டும் ஸ்தாபனை ஆகியே தீர வேண்டும் यह नॉलेज बाप ही आकर सुनाते हैं तुम बच्चे कमाई के लिए कितनी नॉलेज आकर पढ़ते हो இந்த ஞானத்தெல்லாம் பாபா தான் வந்து சொல்றாங்க குழந்தைகளாகி நீங்க வருமானத்திற்காக எவ்வளோ ஞானத்தை வந்து படிக்கிறீங்க ஸோ இப்போ நம்ம ஞானம் கேட்டுட்டு இருக்கிறோம் படிச்சுட்டு இருக்கிறோம்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் ஸ்கூலில் லௌகிக்கில் படிக்கும்போது படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட படிக்கும்போதே படிப்பு செலவுக்காக வருமானம் பண்ணுவாங்க காலையில் நியூஸ் பேப்பர் போடுவாங்க பால் போடுவாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட் டைம் காலேஜாக இருக்குது செல்ஃப் ஃபைனான்ஸில் படிக்கிறாங்க அப்படின்னா மீத நேரத்தில் ஏதாவது இடத்துல போய் வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி படிக்கும்போதே வருமானம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறாங்க குழந்தைகளாகி நீங்கள் வருமானத்திற்காக எவ்வளோ ஞானத்தை வந்து படிச்சுட்ருக்கிறீங்க இப்போவும் ஆத்மாக்கு வருமானம் 21 பிறவிகளுக்கு வருமானம் பாபா முதல்ல சொன்னாங்கல்ல இப்போவும் வருமானம் சங்கமித்தியை சேர்த்து தானே 21 பிறப்பு இப்போ படிக்கிறதோடு சேர்த்து வருமானம் பண்ணுறோம் ப்ளஸ் அடுத்த சத்யுக திரேதாயுகத்தில் வருமானத்திற்கான ஏற்பாடு வருமானம் நிறைய பண்ணிட்டா அவ்வளோதான் ஃபினிஷ் உட்காந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி அங்கே உட்காந்து சாப்பிட்றோம் அவ்வளோ ஏற்பாடு பண்ணிடுறோம் பாபா சொல்கிறாங்க बाप टीचर बनकर आते हैं तो आधा कल्प तुम्हारी कमाई का प्रबंध हो जाता है பாபா சுயம் பகவான் டீச்சராகி வந்திருக்கிறாங்க வந்து பாட சொல்லி கொடுக்குறாங்கன்னா அடுத்த அரை கல்பத்திற்கு உங்களுக்கு வருமானத்திற்கான ஏற்பாடு ஆகிவிடுகிறது எப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பு பாருங்க அடுத்த அரைக்கல்பத்திற்கு வருமானம் கிடைக்குமா என்ன உலகத்தில் என்னதான் வருமானம் பண்ணினாலும் எத்தனை கோடி வருமானம் பண்ணியிருந்தாலும் அடுத்த பிறப்புக்கு போனால் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வருமானம் பண்ண ஆரம்பிக்கணும் ஆனால் பாருங்க நாம் இந்த ஒரு படிப்பு படிச்சுட்டு அப்படி வருமானத்தை அடையிறோம் அடுத்து நம்ம படிக்க வேண்டியதே இருக்காது இந்த மாதிரி வருமானத்திற்காக படிக்க வேண்டியிருக்காது சும்மா அங்கே ராஜ்யம் எப்படி பண்ணுறது படம் எப்படி வரைகிறது டான்ஸ் எப்படி ஆடுறது நாங்கள் படிப்போம் சொர்க்கத்தில் வேற ஒன்றும் படிப்பு இருக்காது புத்திக்கான வேலை அங்கே இருக்காது ஜாஸ்தி இல்லையா பாபா அங்கே ஃப்ரீயாக ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க இங்கே செய்கிற உழைப்புக்கு அங்கே சுகத்தை அனுபவிக்கிறோம் தும் பஹுத் தன்வான் பன் ஜாத்தே ஹோ இந்த படிப்புனால் அப்படி வருமானம் கிடைக்குது இல்லையா அதனால நீங்கள் ரொம்ப செல்வந்தர்கள் ஆயிடுறீங்க तुम जानते हो अभी हम पढ़ रहे हैं यह अविनाशी ज्ञान रत्नों की पढ़ाई நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க இப்போ நாம படிப்பு படிச்சுட்டு இருக்கிறோம் இந்த படிப்பு அழிவற்ற ஞான ரத்தினங்களின் படிப்பு சாதாரண படிப்பு இல்லை ஞான ரத்தினங்கள் இது அழிவற்றது भक्ति को अविनाशी ज्ञान रत्न नहीं कहेंगे भक्ति में मनुष्य जो कुछ पढ़ते हैं उनसे घाटा ही होता है रत्न नहीं बनते பாபா சொல்றாங்க பக்தியை அழிவற்ற ஞான ரத்னம்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா பக்தியில மனிதர்கள் என்னெல்லாம் படிக்கிறாங்களோ அதனால லாபம் எதுவும் கிடைக்காது நஷ்டம்தான் ஏற்படுகிறது ரத்தினங்கள் அது ரத்தினங்களாக அது ஆகிறது இல்லை ज्ञान रत्नों का सागर एक बाप को ही कहा जाता है बाकी वह है भक्ति ஞான ரத்தினங்களின் கடல் என்று ஒரு பாபாவைத்தான் சொல்லப்படுகிறது மற்ற எல்லோருமே பக்தி தான் மற்ற எல்லாமே பக்திக்கான வழி காட்டுவது தான் சாஸ்திரங்கள் குருமார்கள் எல்லாமே இல்லையா மற்ற எல்லாமே பக்தி தான் உஸ்மே கோயி பி எய்ம் ஆப்ஜெக்ட் ஹை நஹி கமாய் ஹை நஹி அதில் இந்த லட்சியம் கிடையாது அதனால வருமானம் கிடையாது லட்சியம் இருந்தால் தான் லட்சியத்துக்காக படிக்கிறோம் அதை அடைஞ்சிட்டா வருமானம் பிராப்தி அங்கே லட்சியமே கிடையாது அதனால வருமானம் இல்லை எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறார் பாருங்க பாபா कमाई के लिए तो स्कूल में पढ़ते हैं फिर भक्ति करने के लिए गुरु के पास जाते हैं வருமானம் பண்ணுறதுக்காக தானே ஸ்கூலில் போய் பாட படிக்கிறாங்க பிறகு பக்தியில் என்ன பண்ணுறாங்க பக்தி செய்கிறதுக்காக குரு கிட்ட போகிறாங்க कोई जवानी में गुरु करते हैं कोई बुढ़ापे में गुरु करते हैं कोई छोटेपन में ही संन्यास ले लेते हैं कुंभ के मेले पर कितने डेर आते हैं பாபா சொன்ன சில பேர் இளமை பருவத்தில் குரு கிட்ட போகிறாங்களாம் சில பேர் வயோதிக நிலையில் குரு கிட்ட போகிறாங்க
சில பேர் குழந்தை பருவத்திலே சன்னியாசமே மேற்கொண்டுறாங்க, சன்னியாசி ஆயிடுறாங்க. கும்பமேளாவுக்கு போனால் நிறைய பேரை பார்க்கலாம். எத்தனை பேர் வர்றாங்கங்க. பாபா சொல்ற சத்யுக் மே தோ யஹ் குச் பி நஹி ஹோகா. ஆனால் இந்த சத்தியுகத்தில் இது எதுவுமே இருக்காது. तुम बच्चों की स्मृति में सब बातें आ गई है, रचता और रचना के आदि मध्य अंत को तुम जान गए हो. குழந்தைகளாகி உங்களுடைய நினைவில் இந்த எல்லா விஷயங்களும் வந்துருச்சு. படைப்பாளர் மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பாபா சொல்லி கொடுக்குற படிப்புனால எத்தனை விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க. அது சொல்லிட்டே வராங்க பாபா. மரத்தை பற்றி சொன்னாங்க, தர்மங்களை பற்றி சொன்னாங்க, அடிமரத்தை பற்றி சொன்னாங்க. அடுத்து இப்போ என்ன சொல்கிறாங்க பாபா? பக்தி, சந்நியாசம், ஞானம், இதை பற்றி சொல்லிட்டு இருக்க. படைப்பாளர் மற்றும் படைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. उन्होंने तो कल्प की आयु भी बड़ी कर दी है, ईश्वर सर्वव्यापी कह दिया है, ज्ञान का पता नहीं है. பாபா சொல்கிறாங்க, அவர்கள் கல்பத்தினுடைய ஆயுளே ரொம்ப நீளமாக சொல்லிட்டாங்க, ரொம்ப நீண்ட காலம் இருக்கிறதாக காட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஈஸ்வரன் சர்வவியாபின்னு சொல்லிட்டாங்க. ஞானத்தை பற்றி அவர்களுக்கு தெரியவே இல்லை. பாபாக்கர் அக்ஞான நீந்த சே சுஜாக கர்த்தே ஹே. பாபா அக்ஞான உறக்கத்திலிருந்து வெளித்தளச் செய்கின்றார். அபி தும்கோ ஞான கி தாரணா ஹோத்தி ஜாத்தி ஹே. இப்போ உங்களுக்கு ஞானத்தின் தாரணை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. புத்தியில ஞானம் தாரணை ஆகிக்கொண்டே இருக்கிறது இல்லையா? बैटरी बढ़ती जाती है, ज्ञान से है कमाई, பக்தி से है घाटा. பாபா சொல்றாங்க, ஆத்மா என்ற பேட்டரி சார்ஜ் ஆகி கொண்டே இருக்கிறது, நிறைந்து கொண்டே இருக்கிறது. ஞானத்தினால வருமானம், பக்தினால नष्टम. टाइम पर जब घाटे का समय पूरा होता है तो फिर बाप कमाई कराने आते हैं. मुक्ति में जाना वह भी कमाई है. பாபா சொல்றாங்க, எப்பொழுது நஷ்டத்திற்கான நேரம் முடிவடைகிறதோ அந்த நேரத்துல பாபா வருமானம் செய்விப்பதற்காக வருகின்றார். முக்திக்கு செல்வது என்பது கூட வருமானம் ஆகும். शांति तो सब मांगते रहते हैं, शांति देवा कहने से बुद्धि बाप तरफ चली जाती है. சாந்தி வேணும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சாந்தி தேவனே என்று சொல்லும் போது எல்லாருடைய புத்தி பாபா பக்கம் போயிடுது. कहते हैं विश्व में शांति हो, परंतु वह कैसे होगी यह किसको भी पता नहीं है. शांति धाम सुख धाम अलग होते हैं, यह भी नहीं जानते हैं. பாபா சொல்றாங்க, உலகத்துல சாந்தி வேணும்னு சொல்றாங்க, சாந்தி நிலவணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த சாந்தி எப்படி இந்த உலகத்துல நிலவும், எப்படி வரும் இந்த உலகத்துல சாந்தி என்பது யாருக்குமே தெரியாது. சாந்தி தாமம் வேற, சுகதாமம் வேற என்பதும் தெரியாது. जो पहला नंबर है उनको भी कुछ पता नहीं था. अभी तुमको सारी नॉलेज है, तुम जानते हो हम इस कर्म क्षेत्र पर कर्म का पाठ बजाने आए हैं. कहाँ से आए हैं? பாபா சொல்றாங்க, யார் முதல் நம்பர்ல வர்றாரோ அவருக்கே தெரியாது. நாராயணன் தெரியுமா அந்த ஞானம்லாம் தெரியாது இல்லையா? இப்போ உங்களுக்கான முழு ஞானம் இருக்குது பாருங்க. அப்ப யாரை விட யார் பெரியவங்க? சத்தியுக தேவ பதவியை விட எது உயர்ந்த பதவி? சங்கமிகத்தினுடைய நிலை, நம்முடைய பிராமண பிறப்பு இல்லையா? நம்பர் 1ல இருக்கிறவருக்கு கூட தெரியாது. ஆனால் இப்போ உங்களுக்கு முழு ஞானம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா. நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, நாம் இந்த கர்மச்சேத்திரத்தில் கர்மத்தினுடைய நடிப்பு நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இதையும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். பாபா கேட்குறாங்க, எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? எங்கேருந்து வந்திருக்கிறோம்? நாம் எல்லாரும் பிரம்மலோகத்திலிருந்து வந்திருக்கிறோம். निराकारी दुनिया से आए हैं इस साकारी दुनिया में पाठ बजाने. பிரம்மலோகத்திலிருந்து வந்திருக்கிறோம். நிராகாரி உலகத்திலிருந்து இந்த சாக்காரி உலகத்துல நடிப்பு நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். हम आत्मा दूसरी जगह की रहने वाली है. यहाँ यह 5 तत्वों का शरीर रहता है. शरीर है तब हम बोल सकते हैं, हम चैतन्य पाठधारी हैं. பாபா சொல்றாங்க, நாம் ஆத்மா இன்னொரு இடத்திலிருந்து இங்கே நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அப்போ ஆத்மாக்களாகி நம்முடைய வசிப்பிடம் வேறு, பரந்தலோகம் பிரம்மலோகம் சொன்னாங்க இல்லையா பாபா. நிராகாரி உலகம், ஆத்மாக்கள் அங்கிருந்து அங்கே வசிக்கக்கூடியது ஆத்மா. நிராகார உலகத்தில் அங்கிருந்து இங்கே நடிப்பு நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறது. இங்கே 5 தத்துவங்களால் ஆன சரீரம் இருக்குது. சரீரம் இருக்கிறதுனால தான் நம்மளால பேச முடியுது. ஆக நாம் எல்லோருமே சைத்தன்ய பாட்டதாரி, அப்படின்னா சைத்தன்ய நடிகர்கள். अभी तुम
ऐसे नहीं कहेंगे कि इस ड्रामा के आदि मध्य अंत को हम नहीं जानते हैं, आगे नहीं जानते थे। अपने बाप को, अपने घर को, अपने रूप को यथार्थ रीति नहीं जानते थे, अभी जानते हैं। आत्मा कैसे पाठ बजाती रहती है, स्मृति आई है, पहले स्मृति नहीं थी. பாபா சொல்றாங்க, இப்போ நீங்க இப்படி சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? இந்த நாடகத்தின் ஆதி மத்திய அந்திமத்தை பற்றி நாங்க அறியல அப்படி சொல்ல முடியுமா? பாபா ஏ டு இசட் தெளிவா புரிய வச்சுட்டாங்க. ஏதாவது தெரியாது பாபா சொல்லலைன்னு சொல்றதுக்கு இருக்குதா விஷயம்? கிடையாது இல்லையா? எல்லாமே தெரிஞ்சுட்டோம். அதனால இப்ப எங்களுக்கு தெரியாது பாபான்னு இப்ப நாம சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு முன்னாடி தெரியாம தான் இருந்தீங்க. தன்னுடைய தந்தையை, தன்னுடைய வீட்டை, தன்னுடைய ரூபத்தை கூட சரியான முறையில் அறியாமல் இருந்தீங்க. இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஆத்மா எப்படி நடிக்குதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஞாபகம் வந்துருச்சு. முதல்ல ஞாபகம் இல்லாமல் இருந்தது. பாபா பாருங்க எத்தனை விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருக்காங்க இந்த படிப்பின் மூலமா. तुम जानते हो सच्चा बाप ही सच सुनाते हैं, जिससे हम सच खंड के मालिक बन जाते हैं. சச்சுக்கே ஊப்பர் பி சுக்குமணி மே ஹே. பாபா சொல்றாங்க, நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? சத்தியமான பாபா தான் சத்தியத்தை சொல்றாங்க. இதன் மூலமா நாம சத்திய கண்டத்தின் நிஜமானவர்களாக ஆயிடுறோம். சத்தியத்தை பற்றி சீக்கிய தர்மத்தினுடைய புக்கு சுக்குமணி அப்படின்னு ஒரு புக் இருக்குது, சாஸ்திரம். அதுல சத்தியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க பாபா. सत्य कहा जाता है सच खंड को, देवताएं सब सच बोलने वाले होते हैं. சத்தியம் என்று, சத்தியமானது என்று சத்திய கண்டத்தை சொல்லப்படுகிறது, அதாவது சத்தியுகத்தை சொல்லப்படுகிறது. தேவதைகள் அனைவருமே சத்தியத்தை பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சச் சிக்லானே வாலா ஹே பாப். தேவதைகள் சத்தியத்தை பேசக்கூடியவர்கள். ஆனா அந்த சத்தியத்தை பேசுவதற்கு கற்றுத்தருபவர் யார்? சத்தியத்தை கற்றுத்தருபவர் யார்? பாபா. उनकी महिमा देखो कितनी है, गाई हुई महिमा तुमको काम में आती है. அவருக்கு மகிமை எவ்வளோ இருக்குது பாருங்க. பக்தியில் என்ன மகிமை பாடப்பட்டிருக்கிறதோ அது நமக்கு இப்போ பயன்படுது. அந்த மகிமையை சொல்லி பாபாவை பற்றி நாம் புரிய வச்சிடலாம், பாபாவை பற்றி அறிமுகத்தை கொடுத்துடலாம். பக்தியில் என்ன மகிமை பாடி வச்சிருக்கிறாங்களோ அந்த மகிமையுமே எடுத்து நாம் என்ன பண்ணிடலாம், பாபாவோட அறிமுகத்தை கொடுத்துட முடியுது. ஸோ நமக்கு அது பயன்படுது. शिव बाबा की महिमा करते हैं, वही जाड़ के आदि मध्य अंत को जानते हैं. பாபா சொல்றாங்க, சிவ பாபாவுக்கு மகிமை பாடுறாங்க. அவர்தான் மரத்தினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை அறிந்திருக்கிறார். சச் பாப் சுனாத்தே हैं तो तुम बच्चे सच्चे बन जाते हो. சத்தியமான பாபா சத்தியத்தை சொல்றாங்க. அதனால குழந்தைகளாகி நீங்கள் சத்தியமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். சச் கண்டுபே பன் ஜாத்தா ஹே. நம்ம மட்டும் சத்தியமானவர்களாக இல்லை, இந்த கண்டமும் சத்திய கண்டமாக ஆகிவிடுகிறது. பாரத் சச் கண்டத்தா நம்பர் 1 ஊஞ்ச்தே ஊஞ்ச் தீர்த்த பி யஹ் ஹே. பாரதம் சத்திய கண்டமாக இருந்தது. நம்பர் 1 உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்த ஸ்தலமும் பாரதம் தான். क्योंकि सर्व की सद्गति करने वाला बाप भारत में ही आते हैं. ஏனென்றால் அனைவருக்கும் சத்கத்தியை செய்விக்கக்கூடிய, அனைவருக்கும் சத்கத்தியை கொடுக்கக்கூடிய பாபா பாரதத்தில் தான் வர்றாங்க. एक धर्म की स्थापना होती है, बाकी सबका विनाश हो जाता है. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிறது, மற்ற அனைத்தும் விநாசமாகி விடுகிறது. बाप ने समझाया है, सूक्ष्म वतन में कुछ है नहीं, ये सब साक्षात्कार होते हैं. भक्ति मार्ग में भी साक्षात्कार होता है. साक्षात्कार नहीं होता तो इतने मंदिर आदि कैसे बनते, पूजा कैसे क्यों होती. साक्षात्कार करते हैं, फील करते हैं यह चैतन्य ते. பாபா புரிய வச்சிருக்கிறாங்க, சூக்ஷ்மத்தனத்தில் ஒன்றுமே கிடையாது. என்ன சொல்கிறாங்க பாபா? பாபா புரிய வச்சிருக்கிறாங்க, சூக்ஷ்மத்தனத்தில் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் காட்சி, சாட்சாத்காரம் பார்க்குறாங்க, அவ்வளோதான். காட்சி பார்க்குறாங்க, அவ்வளோதான். பக்தி மார்க்கத்துலேயும் கூட காட்சி கிடைக்குது. காட்சி கிடைக்கல அப்படின்னா, பக்தி மார்க்கத்தில் காட்சி கிடைக்கலன்னா அப்புறம் எப்படி கோவில்கள் கட்டியிருப்பாங்க? காட்சி கிடைச்சதுனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி கோவில் எனக்கு கட்டு அப்படின்லாம் காட்சி கிடைச்சதாக கதையில் கேட்டிருக்கிறோம் இல்லையா? ரியாலிட்டியில் ராஜாவுக்கு காட்சி கிடைச்சது, பக்தர்களுக்கு காட்சி கிடைச்சது, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு கோவில் கட்டுங்க அப்படிலாம் கேட்டிருக்கிறோம்ல கதையில் நாம். ஸோ காட்சி கிடைக்கலன்னா கோவில் எப்படி இவ்வளோ இத்தனை கோவில்கள் உருவாயிருக்கும், பூஜை எப்படி நடக்கும்?
காட்சி பார்க்கிறாங்க பக்தர்கள். அப்ப உணர்றாங்க இந்த தேவதைகள் சைத்தன்யமாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு. அப்பதான் அவங்களுக்கு உணர்வு ஏற்படுது. बाप समझाते हैं भक्ति मार्ग में जो कुछ मंदिर आदि बनते हैं जो तुमने सुना देखा है वह सब रिपीट होगा, சக்கர ஃபிர்தா ஹீ ரெஹ்தா ஹே. ஆனால் பாபா புரிய வச்சிருக்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் கோவில்கள் என்னென்னலாம் உருவாகின்றனவோ அது அனைத்தையுமே நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கிறீங்க கேட்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். எப்போ? அடுத்த கல்பத்தில். பக்கம் ஃபுல்லாக பாபா மரத்தை பற்றி எடுத்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, பாபா என்னென்னலாம் நடந்தது அது அப்படியே ரிப்பீட் ஆகும். சக்கரத்தை சுற்றுறாங்க பாபா. சக்கரம் சுற்றிட்டே இருக்குது இல்லையா? ஃபிர்தா ஹீ ரேத்தா, சுழன்று கொண்டே இருக்கிறது சக்கரம். ज्ञान और भक्ति का खेल बना हुआ है, हमेशा कहते हैं ज्ञान भक्ति வைராகிய. ஞானம் மற்றும் பக்தி இரண்டுக்குமான விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ட்ராமாவில். எப்பொழுதும் ஞானம் பக்தி வைராகியம் என்று சொல்றாங்க. பரந்து டீட்டெயில் குछ नहीं जानते. இது பக்தியிலே சொல்றாங்க, லௌகிக்லேயே. ஆனால் இதனுடைய விஸ்தாரம் என்ன, டீட்டெயில் என்ன, அது யாருக்குமே தெரியாது. பாப் बैठ समझाते हैं ज्ञान है दिन, भक्ति है रात, வைராகிய है रात का फिर दिन होता है. ஆனால் பாபா புரிய வச்சிருக்கிறாங்க, ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவு. வைராகியம் எதன் மீது ஏற்படணும்? இரவின் மீது இல்லையா? பிறகு பகல். இரவின் மீது வைராகியம் வந்த பிறகு பகல் வந்துடுது. பக்தி மேஹே துக், इसलिए उनका வைராகிய. சுக்கு காத்தோ வைராகிய நஹி கஹேங்கே. ஏன் பக்தியின் மீது வைராகியம் சொல்லப்படுது? பக்தியில துக்கம் இருக்கிறது. அதனால துக்கம் ஏற்படும் போது தானே பக்தியே பண்றோம். பக்தியிலே தன்னை வருத்திக்கிறோம் இல்லையா? பக்தியில் அப்படி வருத்தி இருக்கிறாங்கல்ல இல்லையா? இன்னைக்கு கூட வருத்திட்டு இருக்கிறாங்க பக்தியில் தன்னை ரொம்ப. நம்ம கூட வருத்தி இருக்கிறோம். முன்னாடி விரதம் இருந்திருப்போம், நியமங்கள் ஸ்ட்ரிக்டாக கடுமையாக ஃபாலோ பண்ணியிருந்திருப்போம் இல்லையா? பாபா சொல்கிறாங்க, அதனால் அந்த துக்கம் இருக்கிறதுனால அதன் மீது வைராகியம் என்பது கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க பாபா. சுகத்தின் மீது வைராகியம் கொண்டு வரணும்னு சொல்லப்படவே இல்லை. சந்நியாஸ் ஆதி பி துக்கக்கே காரணம் லேத்தே ஹே. சந்நியாசம் மேற்கொள்கிறாங்க இல்லையா? அது கூட துக்கம் ஏற்படுறதன் காரணத்தினால தான் சந்நியாசம் மேற்கொள்கிறாங்க. समझते हैं पवित्रता में सुख है, इसलिए स्त्री को त्याग चले जाते हैं. பாபா சொல்றாங்க, என்ன நினச்சிக்கிறாங்களா மனிதர்கள்? பவித்திரத்தால தான் சுகம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மனைவியை தியாகம் பண்ணிட்டு சந்நியாசம் மேற்கொள்றாங்க. आजकल तो धनवान भी बन गए हैं क्योंकि संपत्ति बिगड़ तो सुख मिल न सके. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் செல்வந்தர்களாகவும் ஆயிடுறாங்க. ஏன்னா செல்வம் இல்லாமல் சுகத்தை பெற முடியாது, சுகம் கிடைக்க முடியாது. மாயா வார்கர் ஜங்கல் से फिर शहर में ले आती है. சந்நியாசம் மேற்கொண்டு காட்டுக்கு போகிறாங்க. ஆனால் செல்வம் வேணும், செல்வம் இல்லாமல் சுகம் கிடைக்காது. அப்புறம் மாயா அவங்க கிட்ட யுத்தம் செஞ்சு காட்டிலிருந்து நாட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்துடுது. विवेकानंद और रामकृष्ण भी दो बड़े सन्यासी होकर गए हैं. सन्यास की ताकत रामकृष्ण में थी, बाकी भक्ति का समझाना करना यह विवेकानंद का था. பாபா விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை நினைக்கிறாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சரை. விவேகானந்தர் மற்றும் ராமகிருஷ்ணர் ரெண்டு பெரிய சன்னியாசிகள் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. சந்நியாசத்தின் சக்தி ராமகிருஷ்ணர் கிட்ட இருந்தது. பக்தியை பற்றி புரிய வைப்பது விவேகானந்தருடைய பார்ட்டா இருந்தது. தோனோக்கி புஸ்தகே ஹே, ரெண்டு பேருடைய புத்தகங்களும் இருக்கிறது. पुस्तक जब लिखते हैं तो एकाग्रचित हो बैठ लिखते हैं. रामकृष्ण जब अपनी बायोग्राफी बैठ लिखते थे तो शिष्य को भी कहा तुम जाकर दूर बैठो. तात बहुत ही का कड़ा सन्यासी, नाम भी बहुत है. அவங்க புத்தகம் எப்போ எழுதுறாங்களோ அப்போ ஒருமுகப்பட்ட நிலையோட உட்கார்ந்து எழுதுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர்லாம் அவங்களுடைய புத்தகங்கள் இருக்குது இல்லையா? அப்போ கம்ப்ளீட் கான்சன்ட்ரேட்டடாக ஒருமுகப்பட்ட மனநிலையோடு உட்கார்ந்து எழுதுகிறாங்க. ராமகிருஷ்ணர் எப்போ தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதினாரோ அப்போ சொல்லிட்டாரா தன்னுடைய சீடருக்கு கூட, நீ தூரமாக போய் அமர்ந்துக்கோன்னு சொல்லிட்டாராம். ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ரொம்ப தீவிரமான கடுமையான சன்னியாசி. கடுமையான சன்னியாசின்னா என்ன? சந்நியாசத்தில் ஸ்ட்ரிக்டாக இருந்தார். ரொம்ப பெயர் புகழ் அவருக்கு இருந்தது. बाप ऐसे नहीं कहते कि स्त्री को माँ कहो, बाप तो कहते हैं उनको भी आत्मा समझो. இங்கே பாபா ஒருபோதுமே மனைவியே அம்மா என்று சொல்லுங்கள்னு சொல்லவே இல்லை. பாபா என்ன சொல்றாங்க?
அவர்களையும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. आत्मा तो सब भाई भाई ही, सन्यासियों की बात अलग है, उसने स्त्री को मां समझा. ஆத்மாக்கள் எல்லோருமே சகோதரன் சகோதரன், சந்நியாசிகளுடைய விஷயமே வேறு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொன்னாரு? தன்னுடைய மனைவியை தாய் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. மாக்கி பைட் படாய் கி ஹே, அவங்கள தாயாக பாவிச்சு அவர்களுக்கு ரொம்ப மகிமை பண்ணினாரு. यह ज्ञान का रास्ता है, वैराग्य की बात अलग है. பாபா காட்டுற வழி ஞானத்தின் வழி, வைராகியத்தினுடைய விஷயமே வேறு. சந்நியாசத்தினுடைய விஷயம்தான் வைராகியம், அது வேறு. वैराग्य में आकर स्त्री को मां समझा, माता अक्षर में क्रिमिनल आई नहीं होगी. பாபா சொல்றாங்க, அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வைராகியத்துல தன்னுடைய மனைவிய, தன்னுடைய துணைவிய தாய் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சாரதா அம்மையார், சாரதா தேவி அப்படி சொன்னாங்க இல்லையா? தாய்ங்கிற அந்த வார்த்தையில தப்பான பார்வை, குற்றமான பார்வை வராது. बहन में भी क्रिमिनल दृष्टि जा सकती है, माता में कभी क्रिमिनल खराब ख्याल नहीं जाएंगी. பாபா சொல்றாங்க, சகோதரின்னு சொல்லும்போது கூட குற்றமான பார்வை வர முடியும், தப்பான பார்வையில பார்க்க முடியும். ஆனா ஒரு தாய் மீது ஒருபோதும் தப்பான எண்ணம் வரவே வராது. बाप की बच्ची में भी क्रिमिनल दृष्टि जा सकती है, मां में कभी नहीं जाएगी. ஒரு தந்தைக்கு தன் மகள் மீது தப்பான பார்வை செல்ல முடியும், ஆனால் ஒரு தாய் மீது தவறான பார்வை செல்லாது, ஒருபோதும் செல்லாது. சன்னியாசி ஸ்திரீ को मां समझने लगा. அதனால தான் சன்னியாசி ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய மனைவியை தாய் என்று, தன்னுடைய துணைவியாரை தாயார் என்று புரிஞ்சுக்கிட்டாங்க. उसके लिए ऐसे नहीं कहते कि दुनिया कैसे चलेगी, पैदाइश नहीं कैसे होगी. அப்படி தன்னுடைய துணைவியார தாய்ன்னு நினைச்சாரு இல்லையா? அப்படி சந்நியாசம் மேற்கொள்றவங்களை பார்த்து எப்படி அப்புறம் இந்த உலகம் நடக்கும், குழந்தைகள் எப்படி பிறப்பாங்கன்னு யாராவது கேட்குறாங்களா சந்நியாசம் மேற்கொண்டவங்களை பார்த்து? तो एक को वैराग्य आया, माँ कह दिया. ஒருத்தருக்கு வைராகியம் வந்தது, உடனே தாய் அப்படின்னு தன்னுடைய துணைவியார சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உன்கி மகிமை தேக்கோ கித்தனி ஹே, பாருங்க அவங்களுக்கு எவ்வளோ மகிமை பாருங்க. பவித்திரத்தானால ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய துணைவியார தாயார்னு சொன்ன உடனே அவருக்கு எவ்வளோ மகிமை பாருங்க. यहाँ भाई बहन कहने से भी बहुतों की दृष्टि जाती है, इसलिए बाबा कहते हैं भाई भाई समझो, यह है ज्ञान की बात. இங்கே சகோதரி சகோதரன், பிரதர் சிஸ்டர் என்று சொல்லும் போதே நிறைய பேருக்கு தப்பான பார்வை போகுது. அதனால பாபா சொல்றாங்க, சகோதரன் சகோதரி கூட கிடையாது, சகோதரன் சகோதரன் என்று புரிஞ்சுக்கோங்க. இது ஞான விஷயம், அது சந்நியாச விஷயம், இது ஞான விஷயம். वह एक की बात, यहाँ तो प्रजापिता ब्रह्मा की संतान ढेर भाई बहन है ना. அங்கே ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒருவருக்கான விஷயம். ஆனா இங்கே பிரஜா பிதா பிரம்மாவோட குழந்தைங்க நிறைய சகோதரன் சகோதரி இருக்கிறாங்க இல்லையா? பாப்பு பைட்ஸா பாத்தே சம்ஜாத்தே. அதனால பாபா உட்கார்ந்து எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறாங்க. यह भी तो शास्त्र आदि पढ़ा हुआ है, वह धर्म ही अलग है, निवृत्ति मार्ग का सिर्फ पुरुषों के लिए है. இவர் கூட சாஸ்திரங்கள் நிறைய படிச்சிருக்கிறார் இல்லையா? யாரு? பிரம்மா பாபா. அந்த தர்மம் அதுவே தனிப்பட்டது. துறவர மார்க்கத்தை சொல்றார் பாபா. துறவர மார்க்கத்தின் தர்மமே தனிப்பட்டது, அது ஆண்களுக்கான தர்மம். துறவர தர்மம் என்பது ஆண்களுக்கானது. பகுகை ஹத்துக்கா வைராகிய தும்கோ தோ சாரி பேகத் கி துனியா சே வைராகிய ஹே. அது எல்லைக்குட்பட்ட வைராகியம், ஆனால் உங்களுடையதோ முழு எல்லையற்ற உலகத்தின் மீதும் வைராகியம் இருக்கிறது. संगम पर ही बाप पाकर तुम्हें बेहद की बातें समझाते हैं, अभी इस पुरानी दुनिया से वैराग्य करना है. சங்கம யுகத்துல தான் பாபா எல்லையற்ற விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இப்போ இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் கொண்டு வர வேண்டும். இதான் பாயிண்ட். இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் கொண்டு வர வேண்டும், எல்லையற்ற வைராகியம் கொண்டு வர வேண்டும் இல்லையா? यह बहुत पति चीची दुनिया है, यहाँ शरीर पावन हो न सके. இது மிக பதீத்தமான சீச்சி உலகம். இங்கே சரீரம் பாவனமாக ஆகவே முடியாது. சரீரம் பாவனமாக ஆகவே முடியாது.
आत्मा को नया शरीर सत्युग में ही मिल सकता है. ஆத்மாவுக்கு புது शरीरम सत्युगத்துல தான் கிடைக்கும். बल यह आत्मा पवित्र बनती है परंतु शरीर फिर भी अपवित्र रहता है जब तक कर्मातीत अवस्था हो. ஆத்மா இங்கே பவித்திரமாக ஆகுது, ஆனால் சரீரம் உடனே இங்கே பவித்திரமா கிடைக்காது இல்லையா? சரீரம் அப்பவித்திரமாக தான் இருக்குது இல்லையா? எதுவரை நம்ம கர்மாத்தீத்த நிலை அடையலையோ அது வரைக்கும் இந்த அப்பவித்திரமான சரீரத்துல தான் ஆத்மா இருக்கும். सोने में खाद पड़ती है तो जेवर भी खाद वाला बनता है. தங்கத்துல கலப்படம் அல்லாய் மிக்ஸ் பண்ணுவாங்க, அப்போ அதனால செய்யப்பட்ட ஆபரணங்களும் கலப்படமானதாக தானே இருக்கும். காது நிக்கல் ஜாய் தோ ஜேவர் பி சச்சா பனேகா. அப்புறம் அதை உருக்கும் போது அதில் இருக்கிற அல்லாஹ் என்ன கலப்படம் பண்ணாங்களோ உலோகங்கள் அதெல்லாம் வெளியேற்றின பிறகு அந்த நகை என்ன ஆயிடும்? அந்த தங்கம் என்ன ஆயிடும்? சொக்க தங்கம், शुद्धमान तंगமாக ஆயிடும் இல்லையா? इन लक्ष्मी नारायण की आत्मा और शरीर दोनों सत्व प्रधान है. இப்போ ஆத்மா அழுக்கா இருக்குது, ஆத்மாவில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேறிடுச்சுன்னா அதனால ஆபரணமும் சுத்தமாயிடும். அப்படின்னா இந்த லக்ஷ்மி நாராயணுடைய ஆத்மா சரீரம் ரெண்டுமே சத்தோ பிரதானமாக இருக்குது. ஆத்மா பவித்திரம், அதனால் शरीरமும் பவித்திரம். तुम्हारी आत्मा और शरीर दोनों ही तमो प्रधान काले हैं. பாபா சொல்றாங்க உங்களுடைய ஆத்மா சரீரம் ரெண்டுமே தமோ பிரதானமாக கருப்பாக இருக்கிறது. आत्मा काम चिता पर बैठ काली बन गई है. बाप कहते हैं फिर हम आकर सावरे से गोरा बनाते हैं. ஆத்மா காமச்சிதையில் அமர்ந்து கருப்பாயிடுச்சு. பாபா சொல்றாங்க பிறகு நான் கருப்பான நிலையிலிருந்து வெண்மையாக தூய்மையாக ஆக்குகின்றேன். ये ज्ञान की सारी बात है, बाकी पानी आदि की बात नहीं. ஞானத்தினுடைய விஷயம்தான் இதுவே தவிர தண்ணீருக்கான விஷயம் கிடையாது. தண்ணீர் ஆத்மாவை தூய்மைப்படுத்தாதே, இது ஞானத்திற்கான விஷயம். सब काम चिता पर बैठ पतित बन पड़े हैं, इसलिए राखी बंधवाई जाती है कि पावन बनने की प्रतिज्ञा करो. எல்லோரும் காமச்சிதையில் அமர்ந்து பத்தீத்தமாக ஆகியாச்சு, அதனால ராக்கி கட்டப்படுகிறது, ராக்கி அணிவிக்கப்படுகிறது. எதுக்காக? பாவனம் ஆகுவதற்கான உறுதிமொழி செய்யுங்க அப்படின்னு இங்கே பாபா ராக்கி கட்ட வைக்கிறாங்க நம்ம எல்லாரையும் இல்லையா? ப்ராமிஸ் பண்ணணும்ல பாபாட்ட ரக்ஷாபந்தன்ல. போன மாதம் முழுவதும் நம்ம ரக்ஷாபந்தன் ராக்கி அணிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் மெயின் ப்ராமிஸ் என்ன பண்ணணும்? பவித்திரத்தா தாரணா பண்ணுவேன். ஸ்தூலமானது மட்டும் இல்லை, இப்போ பாபா சூக்ஷ்ம பவித்திரத்தாக்கு போயிட்டாங்க. மனசில் யாரை பற்றியும் வேஸ்ட் தாட்ஸ் பண்ணக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸ் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் சுபபாவனா பண்ணணும், சுபகாமனா பண்ணணும், சிரேஷ்ட சிந்தன்தாரியாக இருக்கணும். இதெல்லாம் சூக்ஷ்ம பவித்திரத்தாக்கான விஷயம் இல்லையா? ஸோ பாபா சொல்கிறாங்க காமச்சிதை மெயினானது பவித்திரத்தா பிரம்மச்சரியம். ஸோ பாபா என்ன சொல்கிறாங்க? பத்தீத்தமாக கூடாதுங்கிறதுக்காக ராக்கி கட்டு வைக்கப்படுகிறது, பாவனமாகுவதற்கான உறுதிமொழி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாபா கேத்தே ஹே ஹம் ஆத்மாவும் சே பாத்து கர்த்தே ஹே. பாபா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க பாபா? நான் ஆத்மாக்களுடன் பேசுகின்றேன். இப்ப பாபா யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க? யார ஆத்மா உணர்வில் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களோட பேசிட்டு இருக்கிறாங்க. मैं आत्माओं का बाप हूं जिसको तुम याद करते आए हो. बाबा आओ हमको सुखधाम में ले चलो, दुख हरो, कलयुग में होते हैं अपार दुख. நான் ஆத்மாக்களுக்கு தந்தை. எந்த தந்தையை நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கீங்க? நீண்ட காலமா என்ன நினைச்சிட்டு வந்தோம்? பாபா வாங்க பாபா, எங்களை சுகதாமத்துக்கு கூட்டிட்டு போங்க பாபான்னு நீங்க நினைச்சிட்டு வந்தீங்க. இப்ப நான் ஆத்மாக்களுக்கு அப்பா வந்திருக்கிறேன், எங்களுடைய துக்கத்தை போக்குங்கன்னு நீங்க அழைச்சிங்க. கலியுகத்துல அபாரமான துக்கம் இருக்குது இல்லையா? बाप समझाते हैं तुम काम चिता पर बैठ काले तमो प्रधान हो गए हो. अब मैं आया हूं काम चिता से उतार ज्ञान चिता पर बिठाने के लिए. பாபா புரிய வைக்கிறாங்க, நீங்க காமச்சிதையில் அமர்ந்து கருப்பாக தமோ பிரதானமாக ஆகிட்டீங்க. இப்ப நான் வந்திருக்கிறேன் காமச்சிதையிலிருந்து இறக்கி ஞானச்சிதையில அமர வைக்கிறதுக்காக. अब पवित्र बन स्वर्ग में चलना है. இப்போ பவித்திரமாகி ஸ்வர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்று சிதையிலிருந்து காமச்சிதையிலிருந்து இறங்கணும், ஞானச்சிதையில் அமரணும். அடுத்து பாப் கோ யாத் கர்னா ஹே, பாபாவை நினைவு செய்ய வேண்டும்.
बाप कशिश करते हैं, बाबा के पास युगल आते हैं, एक को कशिश होती है दूसरे को नहीं होती। पुरुष ने फट से कह दिया हम इस अंतिम जन्म में पवित्र रहेंगे, कामचिता पर नहीं चढ़ेंगे। ऐसे नहीं कि निश्चय हो गया, निश्चय अगर होता तो बेहद बाप को पत्र लिखते, कनेक्शन में रहते, सुना है पवित्र रहते हैं, अपने धंधे आदि में ही मस्त रहते हैं, बाप की याद ही कहाँ है। பாபா சொல்றாங்க, பாபா கவர்ச்சி செய்கிறாங்க, ஈர்க்கிறாங்க ஆத்மாக்களை இல்லையா. பாபா கிட்ட ஒரு ஜோடி வராங்க, யுகல் வராங்க. ஒருத்தருக்கு பாபா மீது ஈர்ப்பு ஏற்படுது, இன்னொருத்தருக்கு ஏற்படுறதில்லை. அப்போது அந்த கணவன் உடனடியாக என்ன சொல்லிடுறாரா, நாம் இந்த கடைசி பிறவியில் பவித்திரமாக இருப்போம் அப்படி சொல்கிறாங்களாம். காமச்சிதையில் ஏறக்கூடாது, ஏறமாட்டோம் அப்படி சொல்லிடுறாங்க பாபாட்ட. அதுக்காக நம்பிக்கை வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. நம்பிக்கை ஒருவேளை வந்திருந்தா எல்லையற்ற அப்பாவுக்கு லெட்டர் எழுதுவாங்க, அப்பாவோட தொடர்பில் இருப்பாங்க இல்லையா. ஆனால் பாபா அப்புறம் கேள்விப்படுறாரா அவங்க பவித்திரமாக இருக்கிறாங்கன்னு. ஆனால் தன்னுடைய தொழிலில் மூழ்கி போய் இருக்கிறாங்கன்னு பாபா கேள்விப்படுறாரா. பாபாவோட நினைவு அப்போ அவங்களுக்கு எங்கே இருக்குது? பவித்திரமாக இருக்கிறாங்க. பாபாவை பார்த்ததுனால, பாபாவை சந்தித்ததுனால அவங்களுக்கு பவித்திரமாக இருக்கணும்னு எண்ணம் வந்திருக்குது. ஆனால் பாபா கிட்ட கனெக்ஷன் இல்லை, ஞானம் கேட்கல, பாபாக்கு லெட்டர் எழுதணும், பாபா தொடர்பில் வரணும், அப்படி இல்லையாமா அவங்க 2 பேரும். ஸோ பாபா சொல்கிறாங்க, ஒருத்தருக்கு கவர்ச்சி ஏற்பட்டது, இன்னொருத்தர் அந்த பிரதரும் அவங்களுக்கு ஏற்படலை. இப்போ பாபா நினைவு இல்லை அவங்களுக்கு, பாபா கிட்ட தொடர்பு இல்லை, தொழிலில் மூழ்கி போய் இருக்கிறாங்க. தாரணா பண்ணுறாங்க பவித்திரத்தா, ஆனால் தொழிலில் மூழ்கி போய் இருக்கிறாங்க. ஸோ பாபா நினைவு அவங்களுக்கு இல்லை. ऐसे बाप को तो बहुत याद करना चाहिए। स्त्री पुरुष का आपस में कितना प्यार होता है, पति को कितना याद करती है, बेहद के बाप को तो सबसे जास्ती याद करना चाहिए. பாபா சொல்லுங்க, அப்பா எப்படிப்பட்ட அப்பா, நம்ம தூய்மையாக ஆக்கக்கூடிய அப்பா இல்லையா, அந்த அப்பாவை ரொம்ப நினைவு செய்யணும். பாபா சொல்கிறேன், கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கொருத்தர் எவ்வளோ அன்பு இருக்குது, அந்த பத்தியை எவ்வளோ நினைவு செய்கிறாங்க அந்த பத்தினி இல்லையா. बेहद के बाप को तो सबसे जास्ती याद करना चाहिए. பாபா எல்லையற்றப்பா, அவர் அனைவரையும் விட அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். गायन भी है ना, प्यार करो चाहे टुकराओ, हम हाथ कभी नहीं छोड़ेंगे. மகிமை இருக்கிறது என்ன இருக்குதா, பாட்டு பாடி வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கள் மேலே அன்பு செலுத்தினாலும் சரி, எங்களை நிராகரித்தாலும் சரி, நாங்கள் உங்கள் கையை ஒருபோது விடவே மாட்டோம் பாபா. பாடுறீங்களா? உள்ளத்தில் பாடுறீங்களா? பக்கா பண்ணணும். பாபா நீங்கள் எங்கள் மேலே அன்பு காட்டினாலும் சரி, எங்களை நிராகரித்தாலும் சரி, நாங்கள் உங்களை விட்டுட்டு போக மாட்டோம் பாபா. பாபான்னு நிராகரிப்பாங்களா என்ன? இல்லை. ஆனால் பாட்டு அப்படி பக்தியில் பாடி வச்சுருக்காங்க தெரியாமல். ऐसे नहीं, यहाँ आकर रहना है तो फिर சந்நியாஸ் हो गया. சரி பாபா, நீங்கள் எங்களை நிராகரித்தால் நாங்கள் உங்களை விட்டுட்டு போக மாட்டோம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா எல்லா வீடு வாசலை விட்டுட்டு பாபா இருக்கிற இடத்துல பாபா வீட்டிலேருந்து உட்காந்துட முடியுமா? அப்படி இருக்கக்கூடாது பாபா சொல்கிறாங்க. அப்படின்னா சந்நியாசம் போல் ஆயிடுச்சு இல்லையா. கர்பார் சோடு யஹா ஆக்கர் ரஹே, தும்கோ தோ கஹா ஜாத்தா ஹே கிரஸ்த வஹார் மே ரஹ்தே பவித்ர பனோ. வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு பாபா இருக்கிற இடத்துல பாபா வீட்டில் வந்து உட்காந்துட்டு அது சந்நியாசம் ஆயிடுச்சு. அது கூடாது. இங்கே நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க பாபா? இல்லறத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாக ஆகுங்கள் என்று பாபா சொல்லி கொடுக்குறாங்க. यह पहले तो बट्टी बननी थी, जिससे इतने तैयार हो निकले, उनका भी बहुत अच्छा वृत्तांत है. ஆனால் இப்போ ஆரம்பத்தில் வந்தாங்களே பாபா அப்படின்னு கேள்வி வரலாம். அதுக்கு பாபா சொல்லிடுறார், முதல்ல பட்டி உருவாகணும்னு இருந்தது, 400 பேர் வரணும், யஜ்யம் ஸ்தாபனை ஆகணும்னு இருந்தது இல்லையா. அதனால தான் அத்தனை பேர் தயாராகி வந்தாங்க. அதனுடைய கதை ரொம்ப நல்ல கதை. ஆரம்பத்தில் யஜ்யம் ஸ்தாபனை ஆகும்போது வந்தாங்க இல்லையா, அது ரொம்ப அழகான ரொம்ப நல்ல கதை. जो बाप का बनकर अंदर यज्ञ में रहकर रूहानी सर्विस नहीं करते, वह जाकर दास दासिया बनते हैं, फिर पिछाड़ी में नंबरवार पुरुषार्थ अनुसार ताज मिल जाता है. பாபா சொல்றாங்க, யார் பாபாவினுடையவராகி பாபா யஜ்ஞத்தில் இருந்து கொண்டு ஆன்மீக சேவை செய்யவில்லையோ அவர்கள் சென்று பணியாள் பணிப்பெண் பதவி அடைகின்றார்கள். கேட்டீங்களா? பிறகு கடைசியில் அவரவர் வரிசைக்கிரமமான புருஷார்த்தத்திற்கேற்ப, நம்பர்வார் புருஷார்த்தத்திற்கேற்ப அவர்களுக்கு கிரீடம் கிடைக்கிறது, ராஜ பதவி அடைவாங்க. திரேதாத்தினுடைய கடைசியில் ராஜ்ய பதவி அடைவாங்க. யஜ்ஞத்தில் இருந்துட்டு சேவை செய்யாதவங்க. उन्हों का भी घराना होता है, प्रजा में नहीं आ सकते.
அவர்களுக்கும் அந்த ராஜ பரம்பரைன்னு இருக்கும் இல்லையா, அவர்கள் பிரஜையில வர முடியாது. कोई बाहर का आए अंदर वाला नहीं बन सकता. वल्लभाचारी बाहर वालों को अब कभी अंदर आने नहीं देते. வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து இங்க பாபா வீட்டில் தங்கணும்னா அப்படிலாம் இருக்க முடியாது. வெளியில இருக்கிறவங்க உள்ள வந்து இருக்கிறதுங்கிறது கிடையாது. பாபா சொல்றாங்க, வல்லபாச்சாரிகள் வெளியில இருக்கிறவங்கள உள்ள வரவே விட மாட்டாங்க. அப்ப வெளியில இருக்கிற பாபா பத்தி தெரியாத புரியாதவங்களாம் பாபா வீட்டில் வந்து இருக்க முடியாது. ये सब समझने की बातें हैं. இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கான விஷயங்கள். ज्ञान है सेकंड का, फिर बाप को ज्ञान का सागर क्यों कहा जाता है? ஞானமும் ஒரு வினாடிக்கான ஞானம், பிறகு பாபாவை ஞானக்கடல் ஞானக்கடல் என்று ஏன் பாபா அழைக்கப்படுகின்றார்? समझाते ही रहते, பிச்சாடி தக்கு समझाते ही रहेंगे. ஞானம் ஒரு வினாடிக்கான ஞானம் தான். ஆனா அந்த ஞானத்தை சொல்ற பாபா ஞானக்கடல்னு சொல்றோம். ஏன்னு சொல்றாங்க பாபா? ஏன்னா பாபா சொல்றாங்க, புரிய வச்சுட்டே இருக்கிறாங்க பாபா, கடைசி வரை புரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. जब राजधानी स्थापन हो जाएगी, तुम कर्मातीत अवस्था में आ जाएंगे, फिर ज्ञान पूरा हो जाएगा. எப்போ ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிடுமோ, எப்போ நீங்கள் கர்மாத்தீத்த நிலை அடைஞ்சிருவீங்களோ, பிறகு இந்த ஞானம் முழுமை அடைஞ்சிரும், ஸ்டாப் ஆகிடும். நம்ம எல்லாம் முழுமை நிலை அடைஞ்சதுக்கப்புறம் டீச் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது பாபாக்கு இல்லையா? ஸோ பாபா வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் புரிய வச்சுட்டே இருக்கிறாங்க. அதனால தான் பாபாவுக்கு ஞானக்கடல்னு சொல்கிறோம். ஆனால் ஞானம் எவ்வளோ நேரத்திற்கான ஞானம்? பாபா சொல்கிறேன், ஹே செகண்ட் கி பாத், ஒரு நொடிக்கான விஷயந்தான். फिर परंतु फिर समझाना पड़ता है. ஒரு நொடிக்கான ஞானம் தான், ஆனாலும் குழந்தைங்களுக்கு அதை புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா கல்லு புத்தியோட இருந்தோம் இல்லையா, அதனால பாபா புரிய வச்சுட்டே இருக்கிறாங்க. हद के बाप से हद का वर्षा बेहद का बाप विश्व का मालिक बना देते हैं. பாபா சொல், எல்லைக்குட்பட்ட அப்பாட்ட இருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்குது, எல்லையற்ற அப்பா விஸ்வத்தின் மாலிக்காக ஆக்கிடுறாங்க. तुम सुख धाम में जाएंगे तो बाकी सब शांति धाम में चले जाएंगे. वहाँ तो है ही सुख. यह तो कातरी है, बाप आए हैं. பாபா சொல்றாங்க, நீங்க சுகதாமத்துக்கு போயிடுவீங்க, மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. அங்க சொர்க்கத்துல சுகதாமத்துல சுகமே சுகம்தான். அதன் பொருட்டு தான் பாபா வந்திருக்கிறாங்க. நம்மள அந்த சுகதாமத்துக்கு கூட்டிட்டு போகணும் இல்லையா, அதன் பொருட்டு தான் பாபா வந்திருக்கிறாங்க. हम नई दुनिया के மாலிக் பன் ரஹே ஹே ராஜ்யோக கி படாய் சே. இந்த ராஜ்யோக படிப்பினால் நாம் புது உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிக்கொண்டே இருக்கின்றோம். அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே சிக்கிலதே பச்சோம் பிரதி मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की माता पिता बाप दादा को याद प्यार नमस्ते गुड मॉर्निंग. धारणेக்காக முக்கியமான சாரம், फर्स्ट पॉइंट, इस पतित चिची दुनिया से बेहद का वैराग्य रख आत्मा को पावन बनाने का पूरा पुरुषार्थ करना है. இந்த பத்தீத்தமான சீச்சி உலகத்தின் மீது எல்லையற்ற வைராகியத்தை கொண்டு வந்து ஆத்மாவை பாவனமாக்குவதற்கான முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். एक बाप के ही कशिश में रहना है. ஒரு பாபாவினுடைய ஈர்ப்பில் மட்டும் இருக்க வேண்டும், வேற எதுவும் நம்மள இருக்கக்கூடாது. தாரணையிலே பாபா அழகாக கொடுத்துருக்கிறாங்க. ஒரு பாபாவினுடைய ஈர்ப்பு கவர்ச்சியில் மட்டும் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ज्ञान की धारणा से अपनी बैटरी भरनी है. ஞானத்தின் தாரணையினால் தன்னுடைய பேட்டரியை நிறைக்க வேண்டும், சார்ஜ் செய்ய வேண்டும். ज्ञान रत्नों से स्वयं को धनवान बनाना है. ஞான ரத்தினங்களால் தன்னை தனவான், செல்வந்தர் ஆக்க வேண்டும். अभी कमाई का समय है, इसलिए घाटे से बचना है. இப்பொழுது வருமானத்திற்கான சமயம், ஆகையினால் நஷ்டத்திலிருந்து தப்பித்து விட வேண்டும், தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். वरदान, ज्ञान रत्नों को धारण कर व्यर्थ को समाप्त करने वाले होली हंस भाव. ஞான ரத்தினங்களை தாரணை செய்து வீணானவற்றை சமாப்தி செய்யக்கூடிய தூய அன்னப்பறவை ஆகுக. होली हंस की दो विशेषताएं हैं.
एक है ज्ञान रत्न जुगना और दूसरा निर्णय शक्ति द्वारा दूध और पानी को अलग करना. அன்னப்பறவைக்கு 2 விசேஷ தன்மைகள் உள்ளன. ஒன்று ஞான ரத்தினங்களை கிரகிப்பது, ரத்தினங்களை கிரகிச்சுக்கிறது. 2வது நிர்ணய சக்தி மூலம் பால் மற்றும் தண்ணீரை தனித்தனியாக பிரிப்பது. दूध और पानी का अर्थ है समर्थ और व्यर्थ का निर्णय. பால் மற்றும் தண்ணீரை தனித்தனியாக பகுத்தறியுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய அர்த்தம் என்ன? சிறந்தது எது, வீணானது எது என்று பகுத்தறிதல், நிர்ணயித்தல். व्यर्थ को पानी के समान कहते हैं और समर्थ को दूध समान. வீணானது தண்ணீருக்கு சமமானது, சிறந்தது எதுவோ அது பாலுக்கு சமமானதாக ஒப்பிடப்படுகிறது. तो व्यर्थ को समाप्त करना अर्थात होली हंस बनना. அதனால் வீணானதை சமாப்தி செய்வது என்றால் தூய அன்னப்பறவை ஆகுவதாகும். हर समय बुद्धि में ज्ञान रत्न चलते रहे, मनन चलता रहे तो रत्नों से भरपूर हो जाएंगे. ஒவ்வொரு நேரமும் புத்தியில் ஞான ரத்தினங்கள் இருந்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஞான ரத்தினங்களின் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், மனனம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது ரத்தினங்களால் நிறைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். सदा अपने श्रेष्ठ पोजीशन में स्थित रह, अपोजिशन को समाप्त करने वाले ही विजयी आत्मा है. சதா தன்னுடைய சிரேஷ்டமான பொசிஷன், நிலையில் நிலைத்திருந்து, பாபா ஸ்வமான் கொடுத்துருக்காங்க, நிறைய டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சிரேஷ்டமான பொசிஷனில் நிலையில் நிலைத்திருந்து, அப்போசிஷன் எதிர்ப்புகளை சமாப்தி செய்பவர்களே வெற்றியாளர் ஆத்மாக்கள் ஆவார்கள். சதா தன்னுடைய சிரேஷ்டமான நிலையில் நிலைத்திருந்து எதிர்ப்புகளை சமாப்தி செய்பவர்களே வெற்றியாளரான ஆத்மாக்கள் ஆவார்கள். இன்றைய அவ்யக்த இஷாரா. इच्छा मात्रम अविद्या अर्थात संपूर्ण शक्तिशाली बीज रूप स्थिति. ஆசை என்றாலே என்னவென்று அறியாத நிலை, அதான் இச்சா மாத்திரம் அவித்யா. மாத்திரம்னா இவ்வளோ மாத்திரம் கூட அப்படி சொல்லுவோம்ல. ஆசை என்றாலே என்னவென்றே தெரியாத நிலை. அப்படின்னா என்ன? பாபாவுக்கு மீனிங் சொல்கிறாங்க. அந்த ஆசைனா என்னவென்றே தெரியாத நிலைன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? சம்பூர்ண சக்திசாலி விதை ரூப ஸ்திதி. அதுதான் இச்சா மாத்திரம் அவித்யா நிலை. என்ன சொல்றாங்க பாபா? இச்சா மாத்திரம் அவித்யான்னு என்ன? சம்பூர்ண சக்திசாலி விதை ரூப ஸ்திதி. ஏன்னா விதை ரூபத்தில் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் இல்லையா, அப்போ எதை பற்றி ஆசையுமே இருக்காதே. ஜப் மாஸ்டர் बीज रूप बनते हो तब पत्तों को प्राप्ति करा सकते हो. எப்போ நீங்கள் மாஸ்டர் விதை ரூபமாக ஆகிறீங்களோ அப்போத்தான் உங்களிலிருந்து வெளிப்பட்ட இலைகளுக்கு நீங்கள் பிராப்தியை செய்விக்க முடியும், பலன் கொடுக்க முடியும், உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் கொடுக்க முடியும். अनेक भक्त आत्मा रूपी पत्ते जो सूख गए हैं, मुरझा गए हैं, उनको फिर से अपने बीज रूप स्थिति द्वारा शक्तियों का दान व सर्व प्राप्तियां कराने के लिए आपकी इच्छा मात्रम अविद्या स्थिति चाहिए. பாபா சொல்றாங்க, அநேக பக்தர்கள், பக்தாத்மா என்ற இலைகள், அநேக பக்தாத்மா என்ற இலைகள் இப்போ காஞ்சு போச்சு, வாடி போயிருக்குது. அவற்றிற்கு மீண்டும் தன்னுடைய விதைரூப ஸ்திதி மூலம் சக்திகளுடைய தானம் கொடுப்பதற்காக, எல்லா பிராப்திகளையும் கிடைக்கச் செய்வதற்காக உங்களுடைய இச்சா மாத்திரம் அவித்யா ஸ்திதி தேவை. புரியுதா? பாபா என்ன சொல்றாங்க? மரத்தை விஷுவலைஸ் பண்ணுங்க. பாருங்க, பாபா முரளி கேட்டார் போல பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அவ்யக்த இஷாரா. மரத்தை விஷுவலைஸ் பண்ணுங்க. பாபா விதை நம்ம மாஸ்டர் விதை. விதையிலிருந்து உருவாகிறது தான் மரம் இல்லையா? அப்போது நம்ம கிட்டேருந்து உருவானவங்க தான் பக்தாத்மாக்கள், நம்முடைய பக்தர்கள் தானே. அவங்க எல்லாம் காஞ்சி போயிடுச்சாமா, அந்த பக்தாத்மாக்கள் காஞ்சி போயிருக்காங்க, வாடி போயிருக்காங்க. அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும். விதையிட்டேருந்து தானே கிடைக்கும் முழு மரத்துக்கும். விதை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதோ அவ்வளோதானே, அப்படி தானே மரம் இருக்கும் இல்லையா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? இப்போது பாபாட்டிருந்து அடைஞ்ச சக்திகளை நாம் கொடுக்கணும். நமக்கே இப்போ வரைக்கும் ஆசை இருந்ததுன்னா அவர்களுடைய ஆசை யார் பூர்த்தி பண்ணுறது இல்லையா? அதனால் பாபா சொல்கிறாங்க,
எத்தனை பக்தாத்மாக்கள் என்ற நிலைகள் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா, அவர்களுக்கு பிராப்தியை கிடைக்க செய்யணும்னா, நமக்கு ஆசைன்னா என்னன்னே தெரியாத நிலைக்கு வரணும். அதுக்காக தான் பாபா எடுத்தது என்ன சொன்னாங்க? இச்சா மாத்திரம் அவித்யா ஸ்திதின்னு விதைரூப சக்திசாலியான ஸ்திதி. நல்லது. ஓம் சாந்தி.